ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு another vlog. இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நிஞ்சா 650 அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ ப்ளஸ் ரீசெண்டாக நம்ம பைக்குக்கு நம்ம சர்வீஸ் பண்ணியிருந்தோம். சர்வீஸ் நம்ம எங்கே விட்டோம், சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது, உண்மையாலுமே இந்த ட்வின் சிலிண்டர் பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃபோர்டபுளா இல்லை ரொம்ப காஸ்ட்லியா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் வில் கெட் a clear ஐடியா. அண்ட் ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு 4K ரெசல்யூஷனில் வந்து குவாலிட்டியாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதனால் ஒரே ஒரு தடவை நம்ம வீடியோஸை வந்துட்டு முடிஞ்சால் மொபைலில் பார்க்குறீங்க நிறைய பேர், அது கூட வந்துட்டு ஒரே தடவை வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் பாருங்கள், வீட்டில் இருக்கிற டிவியில் பாருங்கள், ஸ்மார்ட் டிவியில் பாருங்கள். ஸோ தட் வில் கெட் a better experience and better quality. ஸோ without taking much of time, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ. Like a boss. பியூட்டிஃபுல் டே, சன்செட்டு ஆகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக வந்துட்டு நான் இந்த கவரேஜ் பண்ணணும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஆர்ஆர் தியேட்டர்லேருந்து நான் நிஞ்சா 650 வந்து நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் மெயினாகவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பைக் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அஃபோர்டபிலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் என்னோட பட்ஜெட்டுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு நான் சூஸ் பண்ண பைக் தான் வந்து நிஞ்சா 650. ட்வின் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஹையாக இருக்காது as compared to 4 சிலிண்டர்ஸ். மற்றபடி வந்து ட்வின்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறத நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் வண்டி நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 3400 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருந்தாங்க. எல்லாரும் மீனிங் இந்த வண்டி இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக வந்து 2022 மாடல். ஸோ 2022 மாடல் கிட்டத்தட்ட 23, 24 2 இயர்ஸ் கிட்ட ஆக்சுவலாக வந்துட்டு வண்டி ஓடி இருக்கு. ஆனால் வெறும் 3400 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆச்சரியம் தான். ஏன்னா எனக்கு லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு அமைஞ்ச பைக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டர்ஸில் ஓடின ஒரு பைக்ஸாக வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இது கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா முக்கால்வாசி பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 15,000க்கு மேலே ஆக்சுவலாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு ஒரு சில ஸ்பேர்ஸ் எல்லாம் நம்ம மாற்றக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த பைக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் சர்வீஸுங்கிறது உங்களுக்கு ஆயில் சேஞ்சு, ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கூலண்ட் டாப்அப்பு, இந்த மாதிரி ஜென்ரல் விஷயங்கள் மட்டும்தான் வந்துட்டு டிஸ்க் ஆயிலு, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஜென்ரல் சைஸில் வந்து கவர் ஆகும். பட் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்ஸு, சப்போஸ் ஏர் ஃபில்டர் டேமேஜ் ஆயிருந்தால் வந்துட்டு ஏர் ஃபில்டர் மாற்றணுங்கிற கண்டிஷன் வரும். அண்ட் பிரேக் பேட்ஸு அண்ட் டயர்ஸு இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் காஸ்ட்டில் போகக்கூடிய ஸ்பேர்ஸ் பேசிக்கலாக. ஸோ ஒரு வண்டி வந்து 15,000 to 18,000 இல்லை ஒரு 15,000 to 20,000க்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி பைக்ஸு ட்வின் சிலிண்டர்ஸு 4 சிலிண்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை நீங்கள் வந்து அந்த மாதிரி பைக்ஸ்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ நான் சொன்ன அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ இருக்கிறதுலே இப்போது சூப்பர் பைக்ஸ் நீங்கள் பிராண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யமஹா இருக்குது, ஹோண்டா இருக்குது, சுசுக்கி இருக்குது, டுக்காட்டி இருக்குது, கவசாக்கி இருக்குது, ட்ரயம்ப் இருக்குது. ஸோ இவ்வளோ பிராண்ட்ஸில் வந்துட்டு அஃபோர்டபிலிட்டி ரொம்பவே வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சூஸ் பண்ணுறது முதல்ல கவசாக்கி தான். ஏன்னா கவசாக்கிக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம்ஸ் இப்போது சென்னையில் ஒரே ஒரு ஷோரூம் தான் இருக்குது. சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில் இருக்குது. நான் வண்டி எடுத்த உடனே வந்து முதல்ல வந்து ஜென்ரல் செக்கப்புக்காக வந்து நான் பாடியில் இருக்கிற சர்வீஸ் ஷோரூமுக்கு நான் கொண்டு போயிருந்தேன். நான் அங்கே ஃபஸ்ட்டு ஜென்ரல் செக்கப் பண்ணாங்க. ஜென்ரல் செக்கப் பண்ணி இங்கே எனக்கு மீனிங் சஸ்பென்ஷனில் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தனால என்னென்னு தெரில, உங்களுக்கு அந்த ஆயில் லைட்டாக கொஞ்சம் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து அதை ஃபஸ்ட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டு நான் ஏன்னா அந்த ஆயில் லீக்கேஜை நான் அட்ரஸ் பண்ணிவிட்டு சஸ்பென்ஷன் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுவே கிட்டத்தட்ட எனக்கு 6,000 கிட்ட ஆச்சு. அண்ட் அப்போவே நான் கேட்டேன் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வெறும் 3,040 கிலோமீட்டர் தான் ஒரு பீரியடிக் சர்வீஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். பீரியடிக் சர்வீஸ் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பண்ணலாம், டிசம்பரில் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வண்டியில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஓட்டலாம். டயர்ஸும் வந்துட்டு ஸ்டாக் கண்டிஷன் தான். ஹானஸ்ட்டாக வந்து க்ரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. அதனால என்னமோ தெரியல, நான் வந்து சரி வண்டி எடுத்தோடனே டயர் மாற்றிடலாமான்னு ஃபஸ்ட் நான் யோசித்தேன். பட் இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னது என்னென்னா, ஸ்டாக் டயரே வந்து நல்லா தான் இருக்கும், நீங்கள் நம்பி தாராளமாக நீங்கள் ஓட்டலாம், அப் டு வந்துட்டு ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லா போகும், இப்போதைக்கு நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம்
ஓட்டி பழகும்போது எனக்கும் நல்லா கொஞ்சம் கிரிப் கிடைச்சது. ஸோ அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் நான் மாற்றணும்னு நான் முடிவு பண்ணேன்னா டெஃபினெட்லி ஐ வுட் லைக் டு கோ ஃபார் மிஷ்லின் ரோட் 6 தான். அமாங்ஸ்ட் அதர் டயர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு மிஷ்லின் ரோட் 6 தான் வந்து பெஸ்ட்டுங்கிற மாதிரி தோணுது. ஸோ போது வந்து சர்வீஸ்க்கு நான் யோசிக்கும் நிறைய பிளேசஸ் நான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து நான் கவாசாக்கி ஷோரூம்லேயே வந்து சர்வீஸ் விடலாமா நான் யோசிச்சேன் நான். பட் என்னென்னா நம்மளோட வண்டி வந்து சப்போஸ் நீங்கள் கவாசாக்கி பைக் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது வாரண்ட்டி பீரியடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஷோரூம் சர்வீஸ் தான் நீங்கள் விட்டாகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாரண்ட்டி வந்து கவர் ஆகும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ பட் என்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ சர்வீஸ் வந்து நான் எங்கே வேணால் விடலாம். எதர் நான் ஷோரூம்லேயும் விடலாம், இல்லை வெளியிலையும் விடலாம். ஷோரூமில் விட்டால் வந்துட்டு என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் அப்படின்னா வந்துட்டு சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க. இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு பெருசாக ஒரு ட்ராபேக்கும் இல்லை ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸும் நான் பார்த்தது கிடையாது. பட் காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் 2-3 பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு கொரட்டூரில் வந்து ஜேகே ஆட்டோ ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் வந்து என்னோடய ரைடிங் ஜாக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்பல்ஸ்க்கு வந்துட்டு பின்னாடி வந்து லக்கேஜ் கேரியரெல்லாம் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷாப் எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு ஷாப் தான். நான் பார்த்துருக்காங்க நிறையா சூப்பர் பைக்ஸ் எல்லாம் நிற்கும், நிறைய பைக்ஸ் அவங்க சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைக்கை கொண்டு போய் நான் கொடுத்தேன். நான் கொடுத்து 2 டேஸ் தான் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஜாஸ்தி எடுத்துக்கல. போனோடனே வந்து கிளியராக ஃபஸ்ட்டு வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தாங்க. ப்ளஸ் பிரேக் பேட்ஸோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அண்ட் ஆயில் லெவல்ஸையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு கிளியராக கொட்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பாக்கி விஷயங்களெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளியராக வந்துட்டு டீட்டெயிலாக என்கொயரி பண்ணிவிட்டு ஜாப் கார்டெல்லாம் போட்டாங்க. ஜாப் கார்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னோ பைக் சர்வீஸ் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஜென்ரல் சர்வீஸ்க்கு ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, எதெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நான் கேட்டுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ தான் காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. மண்டே அன்றைக்கி கால் பண்ணி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் ஆக்சுவலாக வந்துட்டு கிழிஞ்சிருக்கு, ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு ஆக்சுவலாக வந்து பயமாயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் இருக்கும், இவ்வளோ காஸ்ட்டில் தான் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக இந்த விஷயம் சொல்லவும் சரி என்னடாங்கிற மாதிரி யோசிச்சு நான். பட் கிளியராக அவங்க வந்துட்டு சஜஷன்ஸும் கொடுத்தாங்க. இந்த ஏர் ஃபில்டர் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஒரிஜினலும் நீங்கள் மாற்றலாம், இல்லை அவங்கள்ட்ட அவைலபிளாக வந்துட்டு உங்களுக்கு ஆக்சசரிஸும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம விடுற ஷாப்பில் வந்துட்டு இதெல்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸ்பேர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு 2-3 நாளாக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்துருந்தா வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக கஷ்டம் தான். ஏன்னா இந்த மாதிரியான பைக்ஸில் வந்துட்டு பெருசாக வர இஷ்யூஸே பெருசான்னு கிடையாது. இப்போது இந்த பிராண்டுன்னு கிடையாது, இப்போ எல்லா பிராண்ட்லேயுமே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய புது பைக்ஸே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பேர்ஸ் இல்லை, இந்த ஸ்பேர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 1 மாதம் 2 மாதம் சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் வந்து நிறைய பைக்ஸ் நிற்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பைக்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பைக்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிறது வந்துட்டு கவாசாக்கி ஆகட்டும், இல்லை மற்ற பிராண்ட் பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். அண்ட் அதனால தான் நான் கவாசாக்கி நம்ம என்ன சூஸ் பண்ணேன். ஏன்னா கவாசாக்கி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி வந்து அவ்வளோ சேலஞ்சிங்காக கிடையாது, உங்களுக்கு ஸ்பேர்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேர்ஸும் வந்து நீங்கள் வந்து கவாசாக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் பிரேக் பேட்ஸ் ஆகட்டும், ஏர் ஃபில்டர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏர் ஃபில்டர் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டாக்கு வந்து போயிடுச்சுன்னு சொன்னோன்னே, ஸோ ஆல்டர்னேட்டிவாக எனக்கு வேறு ஏர் ஃபில்டர்ஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க. பாருங்கள், இந்த ஏர் ஃபில்டர் தான் காலியாக இருக்குது, இந்த ஏர் ஃபில்டர் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. அதை நான் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து ஏர் ஃபில்டர்லாம் மாற்றிட்டு பாக்கி பிரேக் பேட்ஸ் ஆக்சுவலாக வந்து செக் பண்ணாங்க. கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு, ரீப்ளேஸ் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கண்டிஷன் நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா பிரேக் பேட்ஸ் வந்து மாற்றிக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னோ பாக்கி சர்வீஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணி ஃபைனலாக எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிளியராக அமிச்சாங்க. சர்ப்ரைசிங்லி எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்த்த காஸ்ட் வேறு, ரொம்ப பயங்கரமாக காஸ்ட் ஆகுங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் லக்கீலி த காஸ்ட் வாஸ் வெரி லெஸ். அது என்னங்கிறத வந்துட்டு ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ எஸ், டோட்டல் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 8,500 தான் ஆச்சு. ஓவரால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த சர்வீஸிங்கு வித் ஜேகே ஆட்டோமோட்டிவ் ஷாப். ஸோ அந்த கடையோட லொக்கேஷன் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ஷாப். இந்த ஷாப்பை நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கைஸ், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து இட் இஸ் யோர் சாய்ஸ். எதை நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு கவாசாக்கி ஷோரூமில் வந்து நீங்கள் சர்வீஸ் விடலாம், உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஷோரூமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி வாரண்ட்டி முடிஞ்சு அப்படின்னா வந்துட்டு சென்னையில் இப்போ நிறையா ஷாப்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு.
நிறையா ரெப்யூட்டட் மெக்கானிக்ஸ் அவைலபிளாக இருக்காங்க மார்க்கெட்டில். எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷாப்பை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு எந்தெந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து சென்னையில் இருக்குது, எங்கே பைக் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்ணுறாங்க, அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எங்கே சர்வீசிங் நல்லா பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நிஞ்சா 650. வண்டி ஆக்சுவலாக வந்துட்டு 2 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது. 2 இயர்ஸ் ஓல்டு ஆனதுக்கப்புறம் நான் பண்ண சர்வீஸில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஏர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர் ஃபில்டர் தான் வந்து மாற்றுற மாதிரி இருந்துச்சு. 2 இயர்ஸில் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றுற மாதிரியான கண்டிஷன் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஜாஸ்தி வந்துட்டு யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தனால தான். ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு தாம்னா கன்ஃபார்மாக ஏர் ஃபில்டர் வந்து இவ்வளோ குயிக்காக போயிருக்காது. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டும் சரி, இல்லை செயினும் சரி, அதே மாதிரி டயர் கண்டிஷன்ஸும் சரி, இட் இஸ் அகெயின் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் வந்து அதோட ரீப்ளேஸ்மெண்ட் சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதனால் உங்கள் பைக்ஸை வந்துட்டு நீங்கள் உங்களை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி பைக்கை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு ஜாஸ்தி வைக்காது. ஐ ஹோப் இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை இன்னொரு vlogல நான் மீட் பண்ணுறேன். Until then, it's Shalson signing off. Tata. Love you all மக்களே. Ride safe. Take care.